நீ கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோனா 4:4. அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிற பார்ப்போம். யோனா ரொம்ப எரிச்சலாகிறாரு. எதுக்காகனா நினிவே நாட்டை தேவன் அழிக்க போகிறாருன்னு யோனா நினச்சாரு. ஆனால் அவங்க திருந்தின போது தேவன் நினிவே மக்களை மன்னிக்கிறாரு. ஆனால் யோனா என்ன நினச்சி எரிச்சல் அடைகிறாருனா, மீன் வயிற்றுக்குள்ளே 3 நாள் தங்கி கஷ்டப்பட்டு நினிவே நாட்டுக்கு வந்தேன், ஆனால் தேவன் இவங்களை ஈஸியாக மன்னிக்கிறாருன்னு எரிச்சல். நாமளும் அதே போல தான், தப்பு செஞ்சவங்கள தேவன் தண்டிப்பான்னு நம்ம ரொம்ப ஆவலோட ஆசையை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தேவன் அவங்களே மனம் திரும்புதலை நினச்சி மன்னிக்கும்போது நம்மளால் ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்குது. அவங்க நல்லவங்களாக மாறிட்டாங்க அப்படின்ற சந்தோஷம் நமக்கு இருக்க மாட்டேங்குது. அவங்க தண்டனை அனுபவிக்கலையே அப்படின்ற வருத்தம் தான் நமக்குள்ளே இருக்குது. இதுதான் தேவனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். நம்மளை மன்னிக்கும் போது சந்தோஷப்படுற நாம் மற்றவங்கள மன்னிக்கும் போது அதை நம்மளால் ஏற்றுக்க முடியலை. ஆனால் தேவனுடைய குணம் ஒருபோதும் மாறாது. அவர் மனம் திரும்பி வாரவங்களை தூக்கி எறியவர் இல்லை, அன்போடு ஏற்றுக்கிறவர். தேவன் ஏற்றுக்கிறவங்கள நாமளும் ஏற்றுக்கிறணும். ஆமேன்.